ஹலோ மார்வெல் மக்களே! இன்னைக்கு நான் எத பத்தி வீடியோ கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா? நம்ம மார்வெல்ல இருக்கிற ரொம்ப ரொம்ப சோகமான விஷயம் என்னன்னு தெரியுமா கைஸ்? நம்ம மார்வெல் சினிமாட்டிக் யூனிவர்ஸ்ல எல்லா ஹீரோஸ்க்குமே லவ் ஃபெயிலியர் இருந்திருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்ம பீட்டர் பார்க்கர்லருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா, பீட்டர் பார்க்கர் எல்லா யூனிவர்ஸ்லயும் அவங்களோட லவ்வர அவர் இழந்திருக்காரு. நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அமேசிங் ஸ்பைடர் மேன் இந்த மாரி படங்கள்ல பார்த்தீங்கன்னா, அவங்க லவர் இறந்து போயிருக்காங்க. இப்போ வந்துட்டு இருக்கிற நோ வே ஹோம் அந்த மாரிலாம் நெறைய படங்கள் வந்துட்டு இருக்கு. அதுல அவங்க லவ்வர அவரே வேணான்னு ஒதுக்கி வச்சிருக்காரு. நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் எடுத்துக்கிட்டீங்கன்னா, கிறிஸ்டின் பாமர் அவங்கள எல்லா யூனிவர்ஸ்ல இருந்தும், எல்லா இடத்துல இருந்தும் அவங்க பிரிஞ்சே தான் இருக்காங்க. இத தாண்டி இப்ப நம்ம அயர்ன் மேனுக்கு வருவோம். ஏன்னா, அயர்ன் மேன் இப்ப இறந்துட்டாரு. ஆனா, பெப்பர் இப்ப வந்து ரொம்ப சோகத்துல இருக்காங்க. ஏன்னா, அயர்ன் மேன் லவ் பண்ணி, கல்யாணம் பண்ணி, ஆனா கடைசி நேரத்துல ஸ்னாப்ப போட்டு இறந்து போயிட்டாரு. இதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வுல்வரினுக்கும் நடந்திருக்கு. நம்ம ஜின் கிரே அவங்கள வந்து ரொம்ப லவ் பண்ணியிருப்பாரு. ஆனா, எக்ஸ்-மேன் லாஸ்ட் ஸ்டண்ட் அப்படிங்கிற ஒரு படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அவரே அவங்கள கொல்ற மாரியும் நடந்திருக்கும். இந்த மாரி ஏகப்பட்ட லவ் சேடான விஷயங்கள், அதாவது லவ் ஃபெயிலியரா இருக்கலாம், காதல்னால வருத்தமாவும் இருக்கலாம். இந்த மாரி நெறைய விஷயங்கள் மார்வெல்ல நடந்திருக்கு. உங்களுக்கு அப்படி யாரோட லவ் ஸ்டோரி ரொம்ப புடிக்கும் அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல இன்னும் டீட்டெயிலான வீடியோவோட நான் உங்கள வந்து சந்திக்கிறேன்.